வெல்கம் டு டிவைன் லைட். இன்றைய வீடியோவில் நாம் கடவுளால் உருவாக்கப்பட்ட முதல் மனிதர் மற்றும் பெண் ஆதாம் மற்றும் ஏவாள் பற்றி பார்க்க போகிறோம். அவர்களின் நற்பண்புகள், வெற்றிகள், பலவீனங்கள், தோல்விகள் பற்றி பார்ப்போம். ஆதாம் முதல் மனிதராக இவ்வுலகில் தேவனால் மண்ணை பயன்படுத்தி படைக்கப்பட்டவர். குழந்தை பருவத்தை அறியாதவர். தாய், தந்தை, நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரின் பாசத்தை அனுபவிக்காதவர். ஆனால் தேவன் தாமே இவரோடு நேரடியாக பழகி இவருக்கு துணைவராயிருந்தார். தேவன் ஏவாளை படைத்து இவரிடம் கொண்டு வந்து இவருக்கேற்ற துணையாக அளித்தார். ஆதாமோ தனக்கு யாவற்றையும் அளித்த தேவனை நேசிப்பதை விட தேவன் அளித்த தனது மனைவியை அதிகமாக நேசித்ததால் மனைவி தந்த கனியை பெற்றுக்கொண்டு அதை உண்பது தவறு என்று அறிந்திருந்தும் துணிகரமாக அதை உண்டார். ஆதாமின் நற்பண்புகள் மற்றும் வெற்றிகள். தேவனுடைய சாயலாகவும் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டவர். அறிவில் சிறந்தவர். விலங்குகளுக்கு பெயரளித்தார். தேவனோடு நெருங்கிய உறவு கொண்டிருந்தவர். ஏதேனிலிருந்து துரத்தப்பட்ட பின் தேவனை விசுவாசித்து தனது மனைவிக்கு பெயரிட்டார். ஏதேனிலிருந்து வெளியேறிய பின் மனம் திரும்பினார். பலவீனங்கள் மற்றும் தோல்விகள். ஏவாளின் வேண்டுகோளுக்கிணங்கி பாவம் செய்தது. தனது தவறு என்பதை ஒப்புக்கொள்ளாமல் மற்றவர்களை குற்றம் சாட்டுதல். ஏவாள் உயிருள்ள யாவருக்கும் தாய். தேவனின் படைப்புகளில் இறுதியாக ஏவாளை படைத்தார். ஏவாள் உலகில் முதற் பெண். மனு குலத்தில் தாய். குழந்தை பருவம். தாய், தந்தை, உறவினர் இல்லாதவர். உருவாக்கப்பட்டவுடன் திருமணம் நடைபெற்றது. எளிதில் ஏமாந்து போனார். தேவன் தடை விதித்திருந்த கனியை உண்ண விரும்பினார். தன் கணவனையும் பாவம் செய்ய தூண்டினார். நற்பண்புகள் மற்றும் வெற்றிகள். மனிதனுக்கு இணையாகவும் துணையாகவும் உருவாக்கப்பட்டவர். கணவனுடன் சேர்ந்து தேவனுடன் உலாவினவர். ஏதேனிலிருந்து துரத்தப்பட்ட பின் வேதனையுடன் பிள்ளை பெற்ற போதிலும் தனது பிள்ளைகளை தேவன் தந்த ஈவுகளாக ஏற்றுக்கொண்டவர். ஏதேனிலிருந்து துரத்தப்பட்ட பின் மனம் திரும்பினார். பலவீனங்கள் மற்றும் தோல்விகள். பாம்பின் சொற்களை நம்பியது. தேவனுடைய கட்டளையை மீறியது. தான் பாவம் செய்ததோடு நிற்காமல் ஆதாமையும் பாவம் செய்ய தூண்டியது. தனது தவறுகளை ஏற்றுக்கொள்ளாமல் பாம்பை பழித்தது. கணவன் ஆதாம். பிள்ளைகள் காயின், ஆபேல், சேத். அநேக மகன்களும் மகள்களும். ஏவாளின் மரணத்தை பற்றி வேதத்தில் எழுதப்படவில்லை. இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம்: ஆதாம் மற்றும் ஏவாள் கடவுளின் கட்டளைகளை மீறினாலும் கடவுள் அவர்களை விட்டுவிடவில்லை. அவர் அவர்களை நேசித்தார், வழிகாட்டினார். மேலும் மனித குலத்திற்கு இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை வாக்குறுதி அளித்தார். ஆகையால் நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவரது வழியில் நடக்கலாம். கடவுளின் வார்த்தை வல்லமையானது. நாம் அதை ஒன்றாக பகிர்வோம். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஆன்மீக வளர்ச்சிக்காக டிவைன் லைட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமீன்.